பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. மகரஜோதி, மணிகண்ட தெய்வம், சபரி பீடம், இது போன்ற பல நாமங்களை கொண்ட ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சாமியை பற்றியும் விரத மேன்மையை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரளாவின் பத்தனம்திட்டை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாகும். இது சாஸ்தா வழிபாட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக ஐயப்பனின் தியான தலமாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் புராண காலங்களில் இருந்து சாஸ்தா வழிபாட்டுக்கு ஒரு முக்கிய மையமாக இருந்துள்ளது. இத்தனை தெய்வீக சிறப்புள்ள சக்தியுள்ள ஐயப்பனின் வரலாற்றை காண்போம். மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள். அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள். அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டாள். கேட்ட வரம் கிடைத்தது. வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள். தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடம் முறையிட்டனர். விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். பம்பா பாத்திரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார். கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார். பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள். எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர். மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க